ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருந்த தீச்சா பன்னீர் இந்த ரெசிபியோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கோம் வித் மேகி. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பீனட்ஸ், கார்லிக், க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறமேட்டுக்கு வந்து பாயில்டு மேகி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் சாஸ் வந்து நம்ம போடுறதுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். அது கூட வந்து மேகி டேஸ்ட் மேக்கர் வரும் இல்லையா, அது கூடவே வரும்ல, அந்த டேஸ்ட் பவுடர் போட்டிருக்கேன். அண்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் மட்டும் கொஞ்சமாக போட்டு ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வேர்க்கடலை, பூண்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து க்ரீன் சில்லி மூணுத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நீங்கள் வந்து பட்டர் இல்லாதனால 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூட வந்து இப்போ கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது கூட கொத்தமல்லியும் போட்டு கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடரை இங்கே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு இது கூடவே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சாஸை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த சாஸையும் போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த பட்டர் அண்ட் இதில் வந்து மிக்ஸ் ஆகி வரணும். வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட வந்து பாயில்டு மேகி போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணால் ஸோ நம்மளுடைய இப்போ மேகி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் மேகி பாயில் பண்ண வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா இந்த வாட்டர் கொஞ்சமாக நீங்கள் நார்மல் வாட்டரே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு 2 செகண்ட்ஸ் ரொம்ப நேரம் மேகி விட்டால் அதில் போய் ஒட்டிக்கும், அப்புறம் மேகி நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் டக்குன்னு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா மேகி ரெடி.